நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிசி ஸ்ரீராம் இருக்கார் இல்லையா, ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் ஃப்ரெண்ட் எனக்கு. அவர் கடந்த ஒரு 25 வருஷமாக எனக்கு அவரை தெரியும். வழியில் பல முறை பார்த்து ஒருத்தர் மறைச்சு பார்த்து பேசிக்காம கூடலாம் போயிருக்கோம். அவரை பற்றி ஒரு பாப்புலர் ஜோக் நான் அடிக்கடி சொல்வேன். அவர் எப்போவுமே இல்லைங்கிற தைரியத்தில் பக்கத்தில். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, இது வந்து இன் கேம்பஸ் ஜோக்குன்னு பேர். மணிரத்னம் படம் ஷூட்டிங் நடக்குது, சும்மா டமாஸ். ஓகே, நார்மலாக வந்து ஷூட்டிங் நடக்கும்போது ஸ்டார்ட் சவுண்ட், லைட்ஸ் ஆன், ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன் அப்படின்னு வரும் இல்லையா. மணி படம் ஷூட்டிங் மாத்திரம் லைட்ஸ் ஆஃப், ஸ்டார்ட் கேமரா, ஸ்டார்ட் சவுண்ட், ஆக்ஷன் அப்படின்னு வரும். ஒரு வாட்டி அப்படி தான் நடந்தது. திடீர்னு பிசி என்ன பண்ணார், கட் 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 அப்படின்ட்டாரு. ஒரே ஒரு கேண்டில் இருந்துது, ஸ்டார்ட் கேமரா. இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பிசி ஸ்ரீராமல் லைட்டே இல்லாமல் கூட எடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல வரேன். ஒரு எஸ்கிமோவுக்கு 17 விதமான வெள்ளை நிறங்கள் தெரியும் அப்படின்னு. நம்மளை பொறுத்த வரைக்கும் 5247 நம்ம கொடாக்கில் எடுத்தால் கூட அது பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் விழும். பர்ஃபெக்ட் சினிமோட்டோகிராஃபர் பிசி ஸ்ரீராம். ஆனாலும் பல ஒப்பற்ற சினிமோட்டோகிராஃபர்ஸ் ஜாம்பவான் இருந்திருக்காங்க. நிவாஸ், பாலு மகேந்திரா, பிசி ஸ்ரீராம், ஜீவா, ரவி கே சந்திரன், தங்கர் பச்சான் போன்ற பல ஒப்பற்ற ஒளி ஓவியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தமிழ் திரையுலகம். இதில் எல்லோருக்கும் மிகவும் பிடித்தது, ஆல் டைம் ஃபேவரட் பிசி ஸ்ரீராம் அவர்களுக்கு பாலு மகேந்திரா அவர்கள் விருது அளிக்கிறார். இந்த விருது ஒரு முக்கியமான விருது எனக்கு. காரணம், இந்த மாதிரி மக்களிடம் போய் போலிங் செய்து அவர்கள் மூலம் தேர்ந்தெடுப்பது இதுதான் முதல் முறை என்று நினைக்கிறேன். இந்த விருது நான் செய்து கொண்டிருக்கும் படத்திற்கும் செய்யப்போகும் படத்திற்கும் ஒரு புது உத்வேகம் எனக்கு கொடுக்கும் என்பது நிச்சயம். விஜய் டிவிக்கும் தமிழக மக்களுக்கும் எனது நன்றி, வணக்கம்.